அன்பு நண்பர்களே, இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 10லேருந்து 15 வரமிளகா, கூடவே கலருக்காக ஒரு காஷ்மீரி மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் கருகாத மாதிரி வறுத்துக்கலாம். மிளகாய் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து 25 பல்லு பூண்டு, 1 தக்காளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுத்தது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அரைச்ச பூண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இப்போ சட்னி நல்லா திக்காயிடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்தா சூப்பரான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.